சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மனைவி உட்பட 3 குழந்தைகளை அரிவாளால் வெட்டிய கணவன். அரிவாள் வெட்டியதில் குழந்தைகள் அருள் பிரகாஷ், வித்யாதரணி உயிரிழப்பு. படுகாயமடைந்த மனைவி தவமணி, குழந்தை அருள்குமாரி மருத்துவமனையில் அனுமதி. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் அசோக்குமார், இவரது மனைவி தவமணி. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளது. 2 பெண் குழந்தைகளும் 1 ஆண் குழந்தைகளும் உள்ளன. இந்த நிலையில் தவமணி மற்றும் கணவர் அசோக்குமார் இடையே கடந்த 6 ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வந்துள்ளனர். அதே போல அசோக்குமார் திருநெல்வேலி அதாவது நெய்வேலி பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு மனைவியை பார்ப்பதற்காக அசோக்குமார் வந்துள்ளார். இந்த நிலையில் தான் இன்று அதிகாலை வீட்டில் 4 நபர்களும், அதாவது மனைவி 3 குழந்தைகளும் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்த அருகாமையில் உள்ள நபர்கள் அரசு மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அங்கு வந்து ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் வீட்டிலேயே 2 குழந்தைகளும் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தற்பொழுது மனைவி தவமணி மற்றும் குழந்தை அருள்குமாரி ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிகழ்விடத்தில் தற்பொழுது ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொலையில் கணவர் அசோக்குமாருக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.